பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துக் கொண்டிருப்பவர்களிடமும் பிரத்யேகமாக சில நிமிட நேர்காணல் நடத்தும் இது நாளும் ஒரு நட்சத்திரம் பகுதி. இந்த பகுதியில் இன்று ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் நட்சத்திரமாக ஜொலிக்கிறார். தற்போதைய முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக அவர் அளித்த பதில்களை தற்போது காணலாம். நாளும் ஒரு நட்சத்திரம் நிகழ்ச்சியுடைய இன்றைய சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் இருக்குன்னா கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், சமீபத்தில் மத்திய அரசு சந்தைகளில் இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தது. அதற்கு கூட மதுரை உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஆனால் கேரள உயர்நீதிமன்றம் இதற்கு தடை இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. இந்த இரண்டும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை எப்படி பார்க்கறீங்க? அந்த கருத்தை எப்படி பார்க்கறீங்க? இப்போ கேரள உயர்நீதிமன்றம் என்று நான் அதை பார்க்க மாட்டேன். அந்த கருத்தை சொன்னது ஒரு மலையாளி கிடையாது, கேரள தேசத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் தலைமை நீதிபதி, அவர் வட இந்தியர். ஏன்னா வட இந்தியாவிலே நிலவுகின்ற கருத்தும் தென்னிந்தியாவில் நிலவுகின்ற கருத்தும் முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துங்க, கேரளாவில் எடுத்துங்க, இங்கெல்லாம் இப்போ இந்த விதிகளுக்கு எதிர்ப்பாக கடுமையான கண்டனங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் வட இந்தியாவில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கருத்தை தான் நான் இதை பிரதிபலிப்பதாக பார்க்கிறேன். இங்கே இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி அதை நான் ஏற்கனவே இப்போ குறிப்பிட்ட காரணங்கள்லாம் சொல்லி அதுக்கு தடை கொடுத்துருக்காரு. ஆனால் கேரளாவில் இருக்கிற தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு, அவர் உத்தரவா போடல, விவாதங்களும் போது சொல்றாரு. சொன்ன உடனே போட்ட மனுதாரர் அவர் வழக்க வாபஸ் வாங்கிக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, மாட்டு இறைச்சிக்கு தடை இல்லையேன்றாரு. என்னங்க, மாட்டை வெட்டக்கூடாது, மாட்டு இறைச்சி தடைன்னா என்ன? அப்ப மாட்டை அப்படியே விழுங்க முடியும்? மாட்டையோ அல்லது கோழியோ ஆட்டையோ வெட்டக்கூடாது, ஆனால் நீ அந்த இறைச்சியை சாப்பிடலாம் என்பது கேலிக்கூத்து. இது என்ன, நீங்க என்ன வக்கீல் வாதம் என்பார்கள். இது பேர் தான். இந்த வக்கீல் வாதத்தை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை, உண்மை என்னன்னு தான் பார்க்கணும். எனவே கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னதை நீங்க தான் முடிவு பண்ணணும் அது எப்படின்றது. நான் சென்னை சேர்ந்த தமிழகத்து அந்த சரின்னு நினைக்கிறேன். மைண்டா அந்த வித்தியாசப்படுத்துறேன். கேரளான்றதே அல்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலிசி படி ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் வேறு மாநிலத்திலிருந்து வரவங்க. கேரளத்திலிருந்து இருக்கக்கூடியவர் வேறு மாநிலம்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, அவர் வட இந்தியாவை சேர்ந்தவர். வட இந்தியாவில் நிலவக்கூடிய கருத்து இருக்கிறது. அதை விட இப்ப சமீபத்தில் ராஜஸ்தான்ல இருந்து ஒரு நீதிபதி ஓய்வு பெற்றார். அவர் மாட்டை தேசிய விலங்க அறிவிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மனுஷனை நீங்க கொன்னா கூட உங்களுக்கு நீங்க சடன் ப்ரோவோகேஷன் பாங்க, ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் பண்ணா அது கொலை கிடையாது, குறைந்த வருடங்கள் தான் தண்டனை இருக்கும். ஆனா மாட்டுக்கு சொல்றாரு ஆயுள் தண்டனைன்றாரு. அதே மாதிரி அதனால இந்த மாதிரி கருத்துக்கள் வட இந்தியாவில் எல்லாம் இருக்கு. அதை மாட்டு இறைச்சிக்காக ஒரு அக்லக்ன்றவரை கொலையை பண்றாங்க. வீட்டில் வச்சிருந்தார், ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாரு. அவர் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்னாவது வச்சு தொலைகிறாரு. அதனால நமக்கும் அவங்களுக்கும் இவ்வளவு கருத்து வித்தியாசம்.